வணக்கம் நண்பர்களே, புதிய ஒரு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் தரக்கூடிய ஆதரவு தான் நம்ம நிகழ்ச்சியோட வெற்றிக்கு காரணமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட உங்கள் முன்னாடி வந்திருக்கோம். இன்றைக்கி நம்மளோட குழந்தைங்களும் பங்கேற்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நாங்கள் குழந்தைங்களை வச்சு செய்திருந்தாலும் நீங்கள் தயவு செய்து பேரண்ட்ஸோட உதவி இல்லாமல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்க வேண்டாம். இது தீ பயன்படுத்தி செய்யக்கூடிய சோதனை. அதனால் கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸோட உதவியை நாடுங்க. பேரண்ட்ஸோட உதவியோட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம புதிய எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சயின்ஸ் மெயில் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போயிடலாம். நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் இவை தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி, கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்கிறது நல்லது. இந்த பாத்திரத்தில் தண்ணி வேணும். அதுக்கப்புறம் நம்ம தீப்பற்ற வைக்கிறதுக்கு ஒரு மெழுகுத்திரி, அதை பற்ற வைக்கிறதுக்கு தீப்பெட்டி. இது விம் லிக்விட். நீங்கள் ஏதாவது ஒரு டிஷ் வாஷ் எடுத்துக்கலாம். லிக்விடாக இருக்கக்கூடிய டிஷ் வாஷ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது லைட்டர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணக்கூடிய லிக்விட் கேஸ். இது லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய கேஸ், இது பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஓஸ் பயன்படுத்துகிறோம், சின்ன ஒரு டியூப்பு பயன்படுத்துகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தண்ணியில் இந்த லிக்விட் டிஷ் வாஷை ஊற்றுறோம். கொஞ்சம் லிக்விட் டிஷ் வாஷ் ஊற்றுறோம். இதில் நுர வரதுக்கு ஏற்றவாறு நம்ம லிக்விட் டிஷ் வாஷ் ஊற்றணும். இப்போ கொஞ்சமாக லிக்விட் டிஷ் வாஷ் ஊற்றுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லிக்விட் கேஸ் எடுத்துகிட்டு இந்த டியூபை பயன்படுத்தி இதில் பபுள்ஸ் உருவாக்குறேன். நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் லிக்விட் கேஸ். இதுக்குள்ளாடி கேஸ் இருக்குது. இந்த இதுக்குள்ளாடி ஒரு கேஸை இந்த தண்ணிக்குள்ளாடி விடுறோம். அப்போ இதுக்குள்ளாடி நுர ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட முதல் ஸ்டேஜ். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நான் இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய டிஷ் வாஷை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் லிக்விட் கேஸை இதில் ஃபில் பண்ணி இப்போ அதுக்குள்ளாடி மேலே நிறைய பபுள்ஸ் வந்துருக்கு. இதுதான் நம்ம முதல் ஸ்டேஜில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நான் ஒதுக்கி வச்சுருந்தேன். எதுக்கு அப்படின்னா, இதில் இப்போ ஏதாவது ஃபயர் வந்துச்சுன்னா இது பற்றி எரியும். அதனால் கொஞ்சம் சேஃப்டிக்காக இதை ஒதுக்கி வைக்கிறேன். ஆனால் இந்த பக்கம் நான் தீ பற்ற வைக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே தீ பற்ற வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய நிறைய பபுள்ஸை நான் என்னோடய கையில் எடுத்துகிட்டு இந்த தீயில காட்ட போகிறேன். பாருங்கள். இன்றைக்கி இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நமக்கு செஞ்சு காட்டுறதுக்காக பிரணிதா கிருஷ்ணா வந்திருக்காங்க. பிரணிதா கிருஷ்ணா தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை உங்களுக்காக செஞ்சு காட்டுறாங்க. அவங்க எங்களோட கைட்லைன்ஸ் அடிப்படையிலையும் எங்கள் பாதுகாப்பு வழிமுறை அடிப்படையில் அவங்கள பாதுகாப்பாக தான் இதை செய்கிறோம். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்க்குறதா இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸோட மேற்பார்வையில் மட்டுமே இதை செய்யணும், அல்லாமல் செஞ்சு பார்க்கக்கூடாது. வாங்க பிரணிதா கிருஷ்ணா இதை செய்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஏன்னா இவ்வளோ பெருசாக என்னோட கையில் தீப்பற்றி எரிஞ்ச பிறகு என்னோட கையில் எந்த சூடும் படலை, அதே மாதிரி எந்த காயமும் ஏற்படலை. இது எதனால் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அறிவியல். ஏன் என்னோட கையில் இவ்வளவு பெருசாக தீப்பற்றி எரிஞ்ச பிறகும் கையில் எந்த காயமும் ஏற்படலை அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்ம பாத்திரத்தில் இருக்கக்கூடிய டிஷ் வாஷ் ஊற்றின தண்ணியில் லிக்விட் கேஸை ஃபில் பண்ணும்போது அதில் பபுள்ஸ் உருவாகுது. இந்த பபுள்ஸுக்குள்ளாடி உண்மையிலேயே கேஸ் ஃபில் ஆகி தான் இருக்கும். நம்ம கையில் எடுக்கும்போது இந்த பபுள்ஸுக்குள்ளாடி இந்த கேஸ் இருக்குது. இதை நம்ம தீயில காட்டும்போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் தான் பற்றி எரியுது. கேஸ் பற்றி எரியிற நேரத்தில் நம்மளோட கைகளில் எந்த காயமும் ஏற்படாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கைகளில் டிஷ் வாஷ் ஊற்றி வச்சுருந்த தண்ணியில் இருக்கக்கூடிய தண்ணிகள் பபுள்ஸை சுற்றி இருக்கும். இந்த பபுள்ஸில் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் நம்ம கையில் தான் இருக்கும். நம்ம கை சூடாகிற அளவுக்கு பபுள்ஸில் இருக்கக்கூடிய தீ இருக்காது. அதே நேரத்தில் நம்மளோட கையில் கொஞ்சமாக இந்த சோப்பு தண்ணி இருக்கிறதுனாலையும் நம்மளோட கை எந்த சூடும் படாது. அதே நேரத்தில் நம்ம கவனமாக இதை கையாளணும். ஒருவேளை நம்மளோட கைகளில் இருக்கக்கூடிய முடியோ இல்லைனா வேறு ஏதாவது பொருள் ஒட்டிடுச்சு அப்படின்னா நம்மளோட கையில் காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை செஞ்சு பார்க்கும்போது நம்ம பாதுகாப்பாக செய்து பார்க்கணும். இதுதான் நம்ம கையில் எந்த காயமும் ஏற்படாமல் தீப்பற்ற வைக்கக்கூடிய
சோதனையோட அறிவியல். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான இதே மாதிரி ஆச்சரியப்படுத்தக்கூடிய அறிவியல் சோதனையோட உங்களை சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட ஃபேஸ்புக் பேஜையும் சயின்ஸ் மெயில் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்துங்க. நன்றி.